வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே விறுவிறுப்பான ஒரு திகில் சிறுகதைய அலச போறோம். திகில் இரவு அப்படிங்கிற இந்த கதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட நாடி துடிப்பை எகிர வச்சு கடைசியில நம்ம எதிர்பார்ப்புகளை எல்லாம் சுக்குநூறா உடைக்குதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க அந்த இருண்ட காட்டுக்குள் ஒரு பயணம் போகலாம். முதல்ல ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நடுராத்திரி நேரம், நீங்க மட்டும் தனியா ஒரு வழியில நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. தூரத்துல தெரிஞ்ச வெளிச்சமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு சுற்றிலும் கும்மிருட்டு மட்டுமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில திடீர்னு உங்க காலடி ஓசையை தவிர உங்களுக்கு பின்னாடி வேற ஒரு காலடி ஓசை கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஒரு பகீர் உணர்வை தான் இந்த கதை நமக்குள் ரொம்ப தத்ரூபமா கடத்துது. நம்ம கதையோட நாயகன் அமர். அவனோட நள்ளிரவு பயணம் ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள நடக்குது. சுற்றிலும் வானுயர்ந்த மரங்கள், நிலாவோட வெளிச்சம் கூட உள்ள வர முடியாத அளவுக்கு அத்தனை இருட்டு. அந்த இயற்கைக்கு மாறான கும்மிருட்டு அமைதிய அவனோட காலடி ஓசம் மட்டும்தான் களைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கலங்க. அவனுக்கு பின்னாடி கேட்க தொடங்குற அந்த இரண்டாவது காலடி ஓசை கதையோட ஒட்டுமொத்த போக்கையும் அடியோட மாத்திருது. அப்பதான் அமருக்கு அவனோட அம்மா சொன்ன ஒரு எச்சரிக்கை ஞாபகத்துக்கு வருது. நடுஜாமத்துல போனா காத்து கருப்பு அண்டிரும் சாமி, காலையில போய்க்கலாம். பொதுவா நம்ம வீடுகள்ல சாதாரணமா சொல்ற ஒரு விஷயம் தானே இது. ஆனா அதை கேட்காம மதுர வீரன் மாதிரி வீராப்பா கிளம்பி வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் அவனுக்கு புரியுது. அவனோட மூளையில எச்சரிக்கை மணி அடிக்க தொடங்குது. நம்ம கலாச்சாரத்துல ஊறி இருக்கிற இந்த நம்பிக்கைகளை இந்த கதைக்களத்துல எப்படி பொருத்தி இருக்காங்கன்னு பார்க்கும் போது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. அமரோட பயம் எப்படி நொடிக்கு நொடி அதிகமாகுதுன்னு பாருங்க. முதல்ல வெறும் காலடி ஓசையா ஆரம்பிச்சது சில நிமிஷங்கள்லயே அவன் காதருகே ஒரு சூடான பெருமூச்ச காற்றா மாறுது. பயந்து போய் அவன் திரும்பி பார்க்கும்போது ஒரு கோரமான திகில் முகம் அவன் மேல பாயுது. அடுத்த சில நிமிஷங்கள்ல அவிழ்ந்த கூந்தலோடு இருக்கிற அந்த அமானுஷ்ய உருவம் அவனோட கழுத்தை பிடிச்சு அப்படியே அந்தரத்துல தூக்குது. அந்த விறுவிறுப்பு அப்படியே நம்ம கண் முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்குல்ல. மூச்சு முட்டி வலியால் துடிச்சு போய் கீழே விழுகிறான் அமர். மரணத்தோட விளிம்புல இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனோட இயல்பான கெஞ்சல் இப்போ அவன்கிட்ட இருந்து வெளிப்படுது. நான் எங்க வீட்டுக்கு ஒரே பையன், என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க, நான் அப்படியே போயிடுறேன். இப்படி திக்கி திணறி தரையில கிடந்து அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த இருட்டுல 10 அடி தூரத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து அந்த பேய் அவனை எட்டி பாக்குது. இதை விட ஒரு திகிலான காட்சி வேற என்ன இருக்க முடியும்? இந்த கடுமையான திகிலுக்கு மத்தியில ரொம்ப யதார்த்தமான ஒரு தருணம் இங்க வருது. மனுஷன் உச்சகட்டமா பயந்துட்டா அவனுக்கு தெரிஞ்ச அத்தனை சாமிகளும் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அமருக்கும் அப்படிதான். மாரியாத்தா, காளியாத்தா, செல்லாத்தா, என்னை எப்படியாவது காப்பாத்துன்னு மனசுக்குள்ள அத்தனை ஆத்தாக்களுக்கும் ஒரு அப்ளிகேஷனை போட்டுட்டு கூடவே கந்த சஷ்டி கவசத்தையும் முணுமுணுக்க படங்குறான். மெதுவா அங்கிருந்து தப்பிச்சு நகர முயற்சி பண்ணும்போது திடீர்னு மேல இருந்து தொபக்கடீர்னு ஒரு சத்தம். அவன் முன்னாடி ஏதோ ஒண்ணு ரொம்ப கனமா விழுது. ஆனா அந்த கும்மிருட்டுல அவனால எதையும் பார்க்க முடியல. ரொம்ப பயந்து போய் தயங்கி தயங்கி இருட்டுக்குள்ள தன் கையை நீட்டி துழாவுறான். அந்த பதற்றமும் இருட்டுல அவன் கைகள் எதை தேடுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் தான் இந்த கதையோட உச்சக்கட்ட சஸ்பென்ஸ். இருட்டுல குருட்டாம்போக்குல தேடுன அவனோட கையில ஒரு குளிர்ந்த கொழகொழப்பான பொருள் சிக்குது. அது என்னன்னு தொட்டு உணர்ந்தா அது பாதி வெட்டப்பட்ட ஒரு மனுஷ கை. அதுல ரத்தம் கசிகிற ஒரு பழைய மாடல் வாட்ச் கட்டப்பட்டிருக்கு. இத பார்த்த அதிர்ச்சியில அமர் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட பார்க்க அந்த பேய் திடீர்னு அவன் முதுகுல ஏறி உட்காருது. சடப்! திடீர்னு குளிர்ந்த நீர் அவன் முகத்துல தெளிக்கப்படுது. திடுக்கிட்டு கண் விழிக்கிறான் அமர். இதுவரைக்கும் நாம பார்த்த அத்தனை அமானுஷங்களும் பயமும் ஒரு நொடியில மறைஞ்சு போய் கதை சட்டனே ஒரு இயல்பான யதார்த்த நிலைக்கு திரும்புது. அவன் முன்னாடி அவனோட அம்மா ரொம்ப பதற்றத்தோட நிக்கிறாங்க. என்னை காப்பாத்துங்க, பேய் என்னை காவுவாங்க பாக்குதுன்னு அம்மாவோட காலை கட்டிக்கிட்டு கதறான் அமர். இவ்ளோ நேரம் இருட்டுலயும் பயத்திலயும் இருந்த நம்மள இப்ப ஒரு பாதுகாப்பான பிரகாசமான காலை பொழுதுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதுதான் ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ரிலீஃப், அதாவது ஒரு போலி நிம்மதியை கொடுக்கற உத்தி. கனவு கண்டுட்டு வளர்றியா? நேத்தே அந்த பேய்மலை வீட்டுக்கு போகாதன்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப பித்து பிடிச்ச மாதிரி வந்து படுத்திருக்க அப்படின்னு அம்மா திட்டுறாங்க. உடனே அவன் கிட்ட 2 சில்வர் குடங்களை கொடுத்து தண்ணி பிடிச்சிட்டு வர சொல்றாங்க. சுற்றிலும் பார்த்து தான் இப்போ அறையில பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்த அமர் அப்பாடா எல்லாம் கனவுதானான்னு ஒரு ஆழமான நிம்மதி பெருமூச்சு விடுறான். ஒரு வழியா யமதர்மன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டத போல ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்படுது. கதையை படிக்கிற நாமும் அவனோட சேர்ந்து அந்த நிம்மதியை உணர்றோம். ஆனா இதுதான் ஆசிரியர் நமக்காக வச்சிருக்கிற ஒரு மிகச்சிறந்த பொறி. அந்த பாதுகாப்பான உணர்வு அப்படியே தொடருது. அம்மாவோட பேச்சை கேட்டுட்டு குடங்களை எடுத்துக்கிட்டு தண்ணீர் லாரி கிட்ட போறான் அமர். அங்க தண்ணி பிடிக்கிற லாரி அண்ணன் டே தம்பின்னு வழக்கமான ஒரு புன்னகையோட அவனை அழைக்கிறாரு. பிரகாசமான பகல் பொழுது, பழக்கமான மனுஷங்கன்னு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத சாதாரண காலை நேரமா அது நமக்கு காட்டப்படுது. தண்ணீர் லாரி அண்ணங்கிட்ட குடத்தை கொடுத்த அமர் எதேச்சியா தன்னோட இடது கைய பாக்குறான். அவ்வளவுதான், அவனோட முதுகுத்தண்டு சில்லிடுது. உடல் அப்படியே சிலிர்க்குது.
அடுத்த செகண்ட் அங்கே மயங்கி விழாம். ரொம்ப மெதுவா நடக்கிற இந்த ஒரு காட்சி நாம இவ்ளோ நேரம் நம்பி இருந்த அந்த நிம்மதியையும் பாதுகாப்பையும் சுக்கு நூறா உடைச்செறியுது. இந்த கதையோட மிகச்சிறந்த திருப்பு முனையே இதுதாங்க. மயங்கி விழுற அமர பிடிக்க லாரி அண்ணன் ஓடி வராரு. அப்போ அமரோட கையில ஒண்ணு மின்னுது. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த இருண்ட காட்டுல அந்த வெட்டப்பட்ட கையில இருந்த அதே பழைய மாடல் வாட்ச். அதுல இருந்த ரத்தமும் இப்ப காஞ்சு போய் அமரோட கையில கட்டப்பட்டிருக்கு. இருண்ட கனவு உலகத்துல இருந்த ஒரு சபிக்கப்பட்ட பொருள் எப்படி இந்த நிஜ உலகத்துக்கு வந்துச்சு? இப்போ இறுதியா நாம நம்மிடமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். அமர் உண்மையிலேயே தூக்கத்திலிருந்து விழிச்சானா, இல்ல அவனோட கனவு உலகத்துக்கும் நிஜ உலகத்துக்கும் இடையேயான எல்லைகள் அழிஞ்சு போச்சா? இது ஒரு கனவா இல்ல கற்பனை கிட்டாத நிஜமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தையும் ஒரு மாபெரும் திகிலா இந்த கதை நமக்குள் விதைச்சு முடியல. என்ன உங்களுக்கு ஒரு நிமிஷம் பகீர்னு இருக்குல்ல?